மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கை விதையை கடைசி வரை வேறொன்று செய்து உரையாற்றும் போதே உயிர் நீத்தானே. அந்த உத்தம தன்மையை போற்றும் விதமாக அவருடைய பிறந்த தினத்தை இளைஞர்களின் எழுச்சி நாளாக கொண்டாடி மகிழ்வதில் தான் எத்தனை எத்தனை ஆனந்தம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் 1931 அக்டோபர் 15 ராமேஸ்வரத்தில் ஜைனுலாபுதீன் ஆஷியப்பாய் தம்பதியினருக்கு ஏழை குடும்பத்தில் மகனாக பிறந்து ஏவுகணை நாயகனாகி பிறப்பை சம்பவமாக்கி தனது இறப்பை சரித்திரமாக்கினார். அறிவியல் மீது ஆர்வம் கொண்டு மன வாழ்க்கையை மறந்து மக்களுக்காக உழைத்த உத்தம தமிழரா தமிழ்நாட்டில் பிறந்து இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவரால் பதவியேற்று உலக அளவில் புகழ் பெற்ற ஏவுகணை நாயகன் படைத்த படைப்புகள் தான் எத்தனை எத்தனை. அங்கிடு சிறகுகள் 2020 இந்தியா எழுச்சி தீபங்கள் பற்ற வைக்கப்பட்ட மடங்கள் இன்னும் எத்தனை எத்தனை படைப்புகள் விருதுகள். மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது, பத்ம பூஷன், பத்ம விபூஷன், ராமானுஜர் விருது இன்னும் எண்ணிலடங்கா விருதுகளை பெற்ற விந்தை மனிதன் 40 பல்கலைக்கழகங்கள் வழங்கிய மதிப்புறு முனைவர் பட்டங்களை பெற்ற மனிதன் 27/7/2015 ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட்டில் மாணவர்களிடையே உரையாற்றிக் கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்து மறைந்தார். காலத்தை வென்ற கலாம் ஞானத்தையும் வென்றார். பேக்கர்பூ என்ற இடத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. கலாம் புதைக்கப்படவில் விதைக்கப்பட்டிருக்கிறார். கனவு காடுங்கள் என்ற வரிகளில் சுமந்து வல்லரசு என்ற இலக்கை நோக்கி பயணிக்கும் கலாமின் கனவை நனவாக்க மாணவ செல்வங்களும் இளைஞர்களும் உறுதியேற்போம். கஷ்டம் வரும்போது உன் கண்ணை மூடாதே, கண்ணை திறந்து வா, நீ அதை வென்று விடலாம். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் எப்போதும் எவர் முன்னேயும் மண்டியிட தேவையில்லை. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீனே ஏற்படுத்திக்கொள். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கட்டும். கடின உழைப்பு நேர்மைக்கு மாற்று எதுவும் இல்லை. கிளி வளர்த்தேன் பறந்து போச்சு, அணில் வளர்த்தேன் குதிச்சு ஓடி போச்சு, மரம்